Hello everyone. இப்போ எப்படி எக்ஸல்ல drop down list create பண்றது பார்க்கலாம். அதுக்கு first cell select பண்ணிக்கணும். cell select பண்ணிட்டு இங்க மேல tab இருக்கும். இந்த tabல data tab click பண்ணீங்கன்னா இந்த data tabல பாத்தீங்கன்னா data validation ஒரு tab இருக்கும். அந்த tab click இது click பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். data validation, circle invalid data and clear invalidation circles. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணும். டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் இருக்கும், இன்புட் மெசேஜ் இருக்கும், எரர் அலர்ட் இருக்கும். இதில் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா அலோவில் பார்த்தீங்கன்னா எனி வேல்யூ, அதாவது செல்லுக்கு நம்ம செட் பண்ணுறது, செல்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செல்லுக்கு எந்த வேல்யூ செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி டேட்டா வேலிடேஷன் பண்ணுறது ஃபார் செல்லு அப்படின்ட்டு. இப்போ இதில் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணோன்னா இப்போ அந்த செல்லுக்கு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணால் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ்ன்னு இருக்கும். இந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுனா ஒரு டேட்டா செலக்ட் பண்ணுறது மூலியமாவோட சோர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ சோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1,2,3 அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ 1ன்னு இருக்கும், செகண்ட் டிராப் டவுன் லிஸ்ட்ல 1, 2, 3ன்னு இருக்கும். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த செல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் டிராப் டவுன் அந்த ஐகான் வந்துடும் இந்த செல்லுக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம 1, 2, 3 கொடுத்தீங்கல்ல அந்த வேல்யூ இதில் காட்டும். இப்போ இதை எந்த வேல்யூ வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ட்ராக் பண்ணீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த கார்னர் வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த செல் எல்லாத்துக்குமே டிராப் டவுன் லிஸ்ட் செட் ஆகிடும். இப்போ நம்ம எந்த வேல்யூ வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது நம்பர் மட்டும் செட் பண்ணதில்லை. இப்போ நம்ம டெக்ஸ்ட் வேணும்னா கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் செட்டிங் வரும். இந்த செட்டிங்கில் அலோவ்ஸில் வேலிடேஷன் க்ரைட்டீரியா அலோவில் பார்த்தீங்கன்னா எனி வேல்யூன்னு இருக்கும். அதை லிஸ்ட்டுன்னு டைப் பண்ணி இந்த சோர்ஸ்ல எந்த வேல்யூனா கொடுத்துக்கலாம். நான் இப்போ நோட்டு கமா பென் கமா புக் எத்தனை வேல்யூனா கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த 3 வேல்யூ கொடுத்துக்காம செப்பரேட் பண்ணீங்கன்னா அது நெக்ஸ்ட் டிராப் டவுன் லிஸ்ட்ல வரும். இப்போ கிளிக் ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல நோட்டு பென்னு புக்குன்னு வந்துடும். இதை நோட் வேணா நோட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ இதை செலக்ட் பண்ணுற மூலிமா பென்னு செலக்ட் பண்ணிக்கலாம், இதை கட் பண்ணி புக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் மூலிமா ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் எக்ஸல்ல. இப்போ நம்ம சோர்ஸில் டைப் பண்ணுறது மூலிமா நம்ம இங்கே செல்லில் டைப் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணி கூட நம்ம போடலாம். இப்போ நான் செல்லில் டைப் பண்ணுறேன் நோட்டு புக்கு அண்ட் பென்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ இதில் டேட்டா வேலிடேஷன் போனீங்கன்னா இப்போ இதில் எனி வேல்யூ இருக்கும். இந்த எனி வேல்யூ லிஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எந்த இது கமாஸ் இது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது செட் ஆகிடும். இப்போ இப்போ ஓகே பண்ணிங்கன்னா இந்த செல்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வேலிடேஷன் புக் நோட் செட் ஆகிடும். இந்த மெத்தட்லயும் நம்ம வேல்யூ செட் பண்ணலாம் செல்லுக்கு. இதுதான் டிராப் டவுன் லிஸ்ட். இந்த மெத்தட்ல ரெண்டு மெத்தட்லயும் பார்த்தீங்கன்னா டிராப் டவுன் லிஸ்ட் நம்ம செட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.